வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்கணும்னா ராஜேஸ்வரி பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஆதியும் பாரதியும் கணவன் மனைவி தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக பாரதி உண்மையை மறைக்கிறாங்க. ஆதிக்கு ஏன் தான் தெரியலை அப்படின்னு எனக்கு புரியலை. ஆனால் மித்ரா சரி பண்ணுறா மட்டும் புரியுது அப்படின்னு ராஜேஸ்வரி பாட்டி இந்த ஃபோட்டோவை தூக்கி கொண்டு நம்ம மித்ரா கிட்ட காட்டுறாங்க. ஏண்டி ஆதியும் பாரதியும் கணவன் மனைவி, ஆதி பாரதி கழுத்தில் தாலி கட்டின இந்த ஃபோட்டோ இருக்குது, இந்த பாரு, நீ இந்த உண்மை உனக்கு தெரியுமா மித்ரா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தெரியும் பாட்டி, அப்படி இருக்க நேரம் கல்யாணம் ஆன ஒருத்தரை எதுக்காகடி என் பேத்தியாக இருந்து நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அந்த இடத்துல வச்சு வெளுக்கிறாங்க மித்ராவை. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா துரையை சேஃபாக மண்டபத்துக்கு சரியான நேரத்தில் இங்கே கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட நம்ம பாரதி ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. நம்ம பவானிக்கு நெத்தியடி கொடுக்க தயாராகிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம பவானி நாட்கள் துறையை பிடிக்கிறதுக்கு ஓடி வராங்க. ஆனால் துரை எஸ்கேப் ஆயிடுறாங்க. நிச்சயமாக இதுக்கு பின்னாடி இந்த சரி யாரோ இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க. நம்ம பாரதியை துறையை தேடிட்டு இருக்காங்க. அந்த ரவுடியாக போன பிறகு அவங்க நம்ம பாரதி கண்ணில் துறை சிக்கிறாரு. அதோட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியாவது நான் உண்மையை சொல்லணும், பரவாயில்ல, நீ திருந்திட்டல துறை, அதுவே போதும், சரி, உன்னை சேஃபாக கொண்டு போனோம். இங்கே பவானியின் நாட்கள் உன்னை சுற்றி சுற்றி வளைக்கிறாங்க, ஆனால் நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பிரியாவையும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் சேர்த்துட்டாங்க. பவானியின் நாட்கள் பிரியாவையும் பின்னாடி ஒரு கம்பை தூக்கி எரிஞ்சு குத்திருக்கும் அவங்க மேலே. அவங்களுக்கும் அந்த சிவியராக ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்துட்டு இருக்குது. எப்படியாவது இந்த கல்யாணத்தில் ஆதி மித்ரா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி உண்மையை உட அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தயாராட்டு நம்ம பாரதி துறையை செட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்கள செட் பண்ணிக்கிட்டு இங்கே மண்டபத்துக்கு வழக்கம் போல் வராங்க. வந்ததோட நம்ம ஆதியோட நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஆனந்த் அண்ணி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். மித்ராவுக்கு கடுப்பாகணும். மித்ரா கழுத்தில் என்னை தவிர வேறு யாருமே தாலி கட்டக்கூடாது அப்படின்றது பவானியோட பையன் ஆனந்த் இந்த சைடு நினைக்கிறாங்க. அண்ணியும் அண்ணனையும் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் நிற்க நேரம் அழகாட்டு இதை பார்க்குறவங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபேமிலியோடு ரெண்டு பிள்ளைங்களோட இந்த ஆதி நிற்கிறது மாதிரியே இருக்குது பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா நம்ம ராஜேஸ்வரி பாட்டி, சுதாகர், இவங்களுக்கெல்லாம் செம கடுப்பாகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரதியை விடக்கூடாது, என் பேத்தி வாழ்க்கையில் இவன் உண்மையாட்டே மண்ணத்துவ தான் இருக்கிறாளா, இந்த பாரதி ஒன்றும் புரியலை அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்க ராஜேஸ்வரி பாட்டிக்கு ஒரு புதிருக்கு விட கிடைச்சது மாதிரி ஒரு இதுதாங்க. அவங்களுக்கு கையில் ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோ சிக்குது. அதை தூக்கி வச்சு பார்க்குறாங்க. ஓ, இப்படியெல்லாம் மேட்ரு இருக்கிறா, ஆதியும் பாரதியும் கணவன் மனைவி தானா, இந்த விஷயத்தை அப்போ எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றி என் பேத்தியை கல்யாணம் பண்ணணும்னு இந்த ஆதி நினைக்கிறா, ஒன்றும் புரியலையே. இந்த விஷயத்தில் என் மித்ராவுக்கு ஏதாவது தெரியுமா இவங்களை பற்றின்னு உள்ள டீட்டெயிலை நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை ராஜேஸ்வரி பாட்டி தூக்கிட்டு நேராக நம்ம மித்ரா கிட்ட வராங்க. ஏண்டி மித்ரா, என்ன பாட்டி, என்ன விஷயம் அப்படி சொன்னது, இந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட கொஸ்டின் எனக்கு இருக்குது, நீ தான் அதுக்கு பதில் சொல்லணும், சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்ல நேரம் அந்த ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோவை தூக்கி காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவை பாரு, இல்லை நிற்க ஆதி பாரதி காலத்தில் ஏற்கனவே தாலி கட்டியிருக்காங்க, இவங்க கணவன் மனைவி, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சும் தான் நீ இவனை ஆதி தான் வேணும் அப்படின்னு கல்யாணம் பண்ண நிற்கிறியா அப்படின்னு கேட்க நேரம் பாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு இந்த கிழடு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடம் போல இருக்கு அப்படின்னு
மண்டையை பிச்சுட்டு நிற்கிறாங்க மித்ரா. தெரியும் பாட்டி, அப்படி இருக்க நேரம் ஏண்டி ஒரு கேடுகுட்டு புத்தி, அவனோட பொண்டாட்டி பாரதி உயிரோடி தான் இருக்கிறா. அப்படி இருக்க நேரம் எப்படி அவன் உன் கழுத்தில் தாலி கட்ட முடியும்? அது எப்படி செல்லுபடியாகும்? அது எல்லாம் முடியாது அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் இந்த பாட்டிக்கு வாயை நான் எப்படி அடைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட ஆகணும் அப்படின்னு ராஜேஸ்வரி பாட்டி கல்யாணங்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்க ஆள் நானாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ராஜேஸ்வரி பாட்டிக்கு தலையில் அடித்து மித்ரா ஒரு ரூமுக்குள்ளே ராஜேஸ்வரி பாட்டியை தள்ளிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு கல்யாணத்தை சீக்கிரமே வச்சுருவோம் அப்படின்னு மித்ரா அவசரப்படுத்த பவானியும் ஆமாம் இந்த கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்ல நேரம் துறை கரெக்டாக அந்த நேரத்தில் ஆதி கையில் தாலி மித்ரா கழுத்தில் கெட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆதி ஒரு நிமிஷம், என்ன இவன் துறை உயிரோடி தான் இருக்கானா? துறை நம்மளுக்கு டிமிக்கி கொடுத்து இங்கே வந்துட்டான் அப்படின்னு பவானிக்கு செம்ம காண்டாவது. ஆதி அதிர்ச்சியில் எழுப்புறாங்க. இந்த பாருங்க துறை சொல்கிறாரு, இந்த பாருங்க ஆதி, உங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். மித்ரா ஒரு கேடு கட்டவன், இந்த பவானியோட சேர்ந்து என்னை கொல்லதுக்கு சதி பண்ணாங்க. நான் அவங்ககிட்ட இருந்து தப்பி வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல என்னை கொல்ல துணிஞ்சது வேற யாரும் இல்லை, இந்த மித்ராவும் பவானியும் தான். உங்கள் சொத்தெல்லாம் ஆட்டை போட தான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு மித்ரா நடிக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை உடைக்கிறாங்க. இந்த செய்து பார்த்தோன்னா நம்ம ராஜேஸ்வரி பாட்டியை மித்ரா தலையில் அடித்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சாங்களே, அந்த ரூமு தேவி அவங்க கண்ணில் பட்டுருது. மீனாவோட அம்மா திலகா கண்ணில் பட்டுருது. அதை தொடர்ந்து பார்த்தா இங்கே பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள தூக்கி வச்சு கேட்கணும், என் பேத்தி நல்லவே இல்லை திலகா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு. ஆதியோட மனைவி பாரதி தான், இந்த ரகசியம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. மித்ரா பாட்டியே தலையில் அடித்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்ச பாட்டியே கரிகலங்க சேர்ந்துருக்காளா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த மித்ரா உண்மை தெரிஞ்சோம் கல்யாணம் பண்ணணுன்னே துடிக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு திலகா இந்த கல்யாணம் நடக்காது, உண்மையாட்டே ஆதியும் பாரதியும் கல்யாண கணவன் மனைவி தான், அதுக்குள்ள ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சா ஆதிக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்க ஆதியை பிச்சுட்டு இருக்க நம்ம பாரதியை பார்த்து தவக்கலை சொல்கிறாங்க. அண்ணி எல்லா உண்மையும் ஏற்கனவே அண்ணனுக்கு தெரியும், நீங்கள் தான் இவ்வளோ நாள் லேட் பண்ணிட்டீங்க. உண்மையாட்டே உங்களோட புருஷன்தான் ஆதி எண்ணெய் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னார். என்ன தவக்கில் சொல்கிற? ஆமாம் ஏ பாரதி, உன் வாயிலிருந்து நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகியிருக்கு. நீ எப்போ உண்மையை சொல்லியோ அப்போவுமே இந்த வாழ்க்கைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நான் தமிழ் ஆதித்யா இவங்க எல்லாம் நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னே நான் இத்தனை காலம் காவல் இருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே வறண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பவானி ஆடி அப்படி இருக்க நேரம் அன்னை தாலியை கொண்டாங்க, நான் ஆசைப்பட்ட கிளி இங்கே இருக்கு அப்படின்னு மித்ரா காலத்தில் ஆனந்த் அதிரடியாக தாலியை கட்டுறாங்கன்னு சொல்லலாங்க. வணக்கம்.